வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹெச்பியோட H150 அப்படிங்கிற மாடல் இந்த டிடபிள்யூஎஸ் தான் பார்க்க போகிறோம். H150 ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். இது ஏன் நான் பார்த்தேன்னா, நம்ம கம்யூனிட்டிலே ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஏன் பார்த்தீங்களா இல்லையா ஏங்க அப்படிதான் இருந்தது காலையிலேயே. என்னடா அது அனுப்பி வச்சிருக்காருன்னு பார்த்தா $479. ஏங்க நீ ஹெச்பின்னு சொல்றதே எனக்கு அதிசயமா இருக்கு. அது $500 கீழங்கிறது என்ன அதிசயமா இருக்கு. எஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ட்ரூலி ஒயர்லெஸ் இன் இயர் இயர்பட்ஸ், சீம்லெஸ் இன்ஸ்டன்ட் பேரிங், பில்ட் இன் மைக், பிளாக் அவுட் நாய்ஸ் அது இதுன்னு போட்டிருப்பான். இமர்ஸ்ட் இன் மியூசிக் அண்ட் கிளியர் கால், ஹெச்பி ஸ்டாண்டர்ட் 1 இயர் லிமிடெட் வாரண்டி. ஸோ இதெல்லாமே போட்டிருக்கா. இப்போ ஆனால் கிடைக்கிறது ₹479. ஸோ சீரியஸாக ₹479 நோ கிராஸ் கொஸ்டின்ஸ் நத்திங். அப்படியே கிளம்பி போயினே இருக்கலாம். ஒர்த்து. ஹைலைட் என்னன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்மார்ட் டச், அதாவது டச் பேஸ்டு இன்புட்ஸ் அது வந்து 100% ஒர்க்ஸ் குட். இன்ஸ்டன்ட் பேரிங் ஒர்க் ஆகாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அது வந்து சும்மா என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ். அதே மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் வித் டியூவல் மைக்ரோஃபோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பேரிங்கிறது நிறைய பேருக்கு வேலை செய்யலன்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கேவலமா போட்டிருப்பாங்க. எனக்கு ஒர்க்கே ஆகல. ஃபாஸ்ட் பேரிங் அந்த மாதிரியா? கேஸ் ஓபன் பண்ணா பேர் ஆகணும்ல, கேஸ் ஓபன் பண்ணா கனெக்ட் ஆகணும். அதுவே ஆகாதா? அது ஆகாது. அது ஆகாது. அது ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் பேரிங்கிறது என்னன்னா, அறிவு கட்ட ஓபன் பண்ணா பேர் ஆகும். வெளில நான் இப்போ எடுத்தேன்னு வைங்களேன், உடனே பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆகிடும். பவர் ஆன் அப்படின்னு ஆகுது. இதுவே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பட்டை வெளில எடுக்கிறோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், சைலண்டாக இருப்பான். அவனை ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பட் எடுத்து காதில் வச்சுட்டு இந்த இடத்துல தான் டச் ஏரியா, இந்த இடம் தான் டச் ஏரியா, இந்த லைட் இருக்கிற இடம் டச் ஏரியா தான். அந்த டச் ஏரியாவில் கையை வச்சு லைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி இருந்தோன்னு என் பவரிங் ஆன் அப்படின்னு வருவான். அப்போதான் பட்டே வந்து முழிச்சுக்கிறான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். இந்த பவரிங் ஆனே நிறைய பேர் பண்ணாம நம்ம சர்க்கிள்லேயே நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு பேரே ஆகல ப்ரோ, வேஸ்ட்னு நினைக்கிறேன், நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஓ ஓகே ஓகே. நம்ம நார்மலா எப்படியே ஓபன் பண்ணதுமே நம்ம ப்ளூடூத்ல காட்டிரும் எது எது ஆக்டிவா இருக்குன்னு. அதில் காட்டவே காட்டாது. எடுத்து இப்படி வச்சு அமுக்கி ஆன் பண்ணாதான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மேனுவலாக டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி லிசன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஃபிளாட் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. இது வந்து 100% ஃபிளாட் ப்ரொஃபைல். ஃபோன் கால்ஸ்க்காகவே பண்ணியிருக்காங்க. அதை இப்போ மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி கால்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. வியர் பண்ணிக்க, உனக்கு எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. நான் ஆல்ரெடி லிசன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மியூசிக்காக நான் கண்டிப்பாக அதை மியூசிக் சென்ட்ரிக் டிடபிள்யூஎஸ்னு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பட் யாருக்கா ஃபிளாட் ப்ரொஃபைல் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். கேஸ்லாம் ஒன்றுமே இல்லை. 7 மணி நேரம் பேட்டரி லைஃப் சொல்லியிருக்கான். 7 மணி நேரம் பேட்டரி லைஃப்லாம் வராது என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? லைட் வெயிட்டாக தான் இருக்குது. செம லைட் வெயிட் இருக்கிறதே தெரியலடா நிஜமாவே. இங்கே வேறு இல்லை ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக பேஸ் ஃபீல் இருக்கு. அது இவன் பார்க்குற வேலை. ஓ ரியாலிட்டியா? ஆமாம், ஓ ரியாலிட்டி ப்ளஸ் இந்த ஃபோன் தான் ரீசனு. ஸோ அதனால் லைட்டாக பேஸ் பூஸ்டட் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்கிறது எப்படி தெரியுமா, கால்ஸுக்கு தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் ப்ரொஃபைல் தான். மோஸ்ட்டாக இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணுற மாதிரி. அதுக்கு சூப்பராக இருக்கும். பாட்காஸ்ட் லிசன் பண்ணலாம், கால்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் யூஸுக்குன்னு ஒரு செகண்டரி பட்டுன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, என்கிட்ட எப்பயுமே ஒரு நல்ல குவாலிட்டி பட்ஸ் ஒன்று இருக்குது. அது நான் மியூசிக் கேட்கறதுக்கு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அப்படி என் பேக்கில் எப்பயுமே லேப்டாப் கூடயே ஒரு பட் இருக்கும். அது வந்து அது கூட கம்மியில், அதனால பயம் இல்லாமல் ரஃபாக யூஸ் பண்ணலாம். ஒரு ₹479 இல்லாட்டி ₹500 ஒரு பட்டு, அவ்வளோதான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா குட்டியாக இருக்குது பட்டும், பேக்கெட்டில் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். சீரியஸாக ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. எனக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து பேட்டரி லைஃப் ஓரியன்ட் ப்ராடக்ட் கிடையாது. அப்புறம் ஞாபகம் இருக்கா, நம்ம போல்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பார்த்து வந்துருமா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியான டிசைன் தெரியுதா? ஆனால் சொல்லப்போனா போல்ட் கூட எனக்கு பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது ரொம்பவே குட்டியாக இருக்குது, லைட் வெயிட்டும் கூட. பட் இவங்களோட பேட்டரி லைஃப், இவங்க கிளைம் பண்ணுற மாதிரியான பேட்டரி லைஃப் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாலிடாக வரல. ஸோ நீங்கள் வந்து இப்போ கேஷுவல் யூஸ்க்காக ஒரு செகண்டரி டிடபிள்யூஎஸ் வந்து பேக்கில் எப்பயும் போட்டு வச்சிருப்பேன். ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும், ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸ் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா வேணால் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஓல்டு ஸ்டாக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வெளில எடுக்கும்போதே சார்ஜ் இல்லை. ஸோ ஃபோன் கால்ஸ் இன்டோரில் பேசும்போது நச்சுன்னு இருக்கு. இப்போலாம் வந்து நான் வீட்டு வாசலில் வந்து நின்று கேட்ட சத்துனதுக்கப்புறம் எஸ்ஆர் கேட்குறான், செம்ம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா அது இன்டோர். இதே அவுட்டோர் போயிட்டா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு. அவுட்டோரில் காற்று அடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, அந்த காற்றை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நாய்ஸ் ஆகிடும். ஸோ அதான் ஃபேக்ட்டு. அதான் நான் பேசுறது கேட்டேன்டா. இப்போ கேட்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டு கலாய்ச்சி வச்சிருக்கேன். என்னையா? 2 seconds later. வீட்டு வாசல்ல இருக்கு. ஓ டிரைவிங்லாம் இல்ல, அப்படியே நிக்கிறீங்க. ஆமா, பயங்கர கிளியரா இருக்கும் இப்போலாம். இப்போ பயங்கரம் கிளியர், சூப்பரா இருக்கு. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேகமா சார்ஜ் ஏறுது. பட் திரும்பியும் சொல்றேன், ரொம்ப பெரிய ஹோப்போட வாங்குற ப்ராடக்ட் இது கிடையாது. பட் ₹500 வந்து கண்டிப்பா வருது. அதனாலதான் நாங்களே பேசுறோம். ஸோ இந்த எல்இடி வந்து என்ன ஆகும்னா, பேட்டரி லோவாக இருக்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கும். சார்ஜ் போட்டோம்னா ஆரஞ்சு கலரில் எரியும் சார்ஜிங் சொல்லிட்டு. அப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறும், இல்லாட்டி அப்படியே சுவிச் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகே, சார்ஜ் ஏறிடுச்சு. இந்த மாதிரி உள்ளேயும் அதே மாதிரி தான் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். பட்ஸில் லைட் இருக்கும், அது வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். முடிஞ்சிருச்சுன்னா அது நார்மல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ ஓவராலாக வந்து இந்த ஹிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. சீரியஸாக ஓவரால் குவாலிட்டி நல்லா இருக்கு. இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் 500 ரூபாய்க்கு நான் குறைய சொல்ல மாட்டேன். 500 ரூபாய்க்கு நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு சிலர்லாம் இது டக்கு டக்குன்னு ஆடி இருக்கும். அந்த மாதிரிலாம் செம build. நல்லா இருக்கு. ரைட்டுங்க. ஸோ அதான். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பட் இதுக்கான கால் ரெக்கார்டிங் ஆடியோ நீங்கள் லிசன் பண்ணுவீங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி. சிவசர்கே பார்க்கலாங்க. பாய்.